ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பாக இந்தியா முழுக்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட்டு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த 3 எழுத்து வார்த்தை கடந்த சில வருடங்களாக எத்தனையோ ஆசிரியர்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. நாங்கள் எப்போவோ வேலைக்கு சேர்ந்துட்டோம், இப்போ எங்களை டெட்டு பாஸ் பண்ண சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு எத்தனையோ சீனியர் ஆசிரியர்கள் மன வேதனையில் இருந்தாங்க. அவங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இந்த ஒரு காரணத்தால் முடங்கி போயிருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இது. ஆனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அரசு ஒரு அதிரடியான ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு, இதனால் யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் டெட்டு தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்பட போகுது, இதை பற்றி முழுமையாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மாற்றத்தோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துப்படி பள்ளிக்கூடங்களில் தரமான கல்வி கொடுக்கப்படணும், அதுக்கு ஆசிரியர்கள் தகுதியானவங்களாக இருக்கணும்னு சொல்லி டெட் அப்படிங்கிற ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயமாக்கினாங்க. இதில் என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது 2010 இல்லை 2009க்கு முன்னாடியே எத்தனையோ ஆசிரியர்கள் தங்களுடைய கல்வி தகுதியை வச்சு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முறைப்படி வேலைக்கு சேர்ந்து 10-15 வருஷமாக வெற்றிகரமாக பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூட நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியே ஆகணும், இல்லைனா உங்கள் வேலைக்கு ஆபத்து, உங்கள் இன்க்ரிமெண்ட்டு கட் ஆகும் அப்படின்னு அரசாங்கம் சொன்னப்போ பெரிய குழப்பமும் போராட்டங்களும் வெடிச்சது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 15 வருஷமாக ஒரு ஸ்கூலில் பாடம் நடத்தி எத்தனையோ மாணவர்களை டாக்டராக்கி, இன்ஜினியராக்கி அழகு பார்த்த ஆசிரியர்களை திடீர்னு இன்றைக்கி இருக்கிற சிலபஸில் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை தரும். இந்த நியாயமான கோரிக்கை தான் இப்போ மத்திய அரசுடைய காதுகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அப்டேட் என்னென்னா, மத்திய அரசு இந்த RTE, அதாவது கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வராங்க. ஆமாங்க, ஆசிரியர் பணி சார்ந்த கல்வி தகுதிக்கான புதிய விதிமுறைகளின்படி இந்த கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு முன்பு, அதாவது 2009ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் அமர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட்டு தேர்வு பொருந்தாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 2009க்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆசிரியர்களாக முறைப்படி பணியில் சேர்ந்தாங்களோ அவங்க யாருக்குமே இனி இந்த டெட்டு தேர்வு தேவையில்லை. அவங்க இனி எந்தவித பயமும் மன உளைச்சலும் இல்லாமல் தங்களுடைய ஆசிரியர் பணியை தொடரலாம். இதுக்கான சட்டத்திருத்த வரைவு பட்டியலை, அதாவது டிராஃப்ட் பில்லை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில், பார்லிமெண்ட்டில் கொண்டு வரதை உறுதி செஞ்சுருக்காங்க. இது சும்மா வாய் வார்த்தை அறிவிப்பெல்லாம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் சட்டத்திருத்தமாகவே இதை கொண்டு வரதுக்கான வரைவு பட்டியலை மத்திய அரசு ரெடி பண்ணிட்டாங்க. இது ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்துக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு, இல்லை 2010க்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வரும் இல்லைங்களா? அதை பற்றியும் அந்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த டெட்டு தேர்வு அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது அந்தந்த காலகட்டத்தில் புதுசாக ஆசிரியர் பணிக்கு வர விரும்புகிறவங்களுக்கு தான் இந்த தகுதி தேர்வு கண்டிப்பாக கட்டாயம். சட்டம் வந்த பிறகு பணியில் சேர்ந்தவங்களுக்கும் இனிமேல் சேர போகிறவங்களுக்கும் இந்த விதிமுறைகள் தொடரும். ஆனால் சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே தங்களுடைய வாழ்க்கையை இந்த கல்வி பணிக்காக அர்ப்பணித்த சீனியர் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவும் நியாயமான திருத்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அறிவிப்பு மூலமாக எத்தனையோ ஆசிரியர்களுடைய குடும்பங்களில் இன்றைக்கி நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸு, சம்பள முடக்கம், பதவி உயர்வு பாதிப்புன்னு எத்தனையோ சிக்கல்களில் தவிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய விடிவெள்ளியாக அமைஞ்சிருக்கு. நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்திருத்தம் முழுமையாக நிறைவேறி வரும்போது இது அதிகாரப்பூர்வமாக முழு வடிவம் பெறும். மத்திய அரசின் இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2009க்கு முன்பு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட்டிலிருந்து விலக்கு அளித்தது சரியான முடிவு தானா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக உங்களுடைய ஆசிரியர் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க குரூப்புகள் எல்லாத்துலேயும் இதை உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி பல முக்கிய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.